அதிமுக வந்து மீண்டு வர வேண்டும், அதிமுக நிலையை பார்த்து நான் பரிதாபப்படுறேன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு. அப்படிப்பட்ட நிலைமையிலையா இருக்கு. இபிஎஸ் சொல்றாரு, இவங்களோட நோக்கமே எங்களை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்து வச்சிடணும். திமுக பாஜகன்னு இந்த சண்டையை கொண்டு போறதுக்காக வலுவா இருக்கிற எங்களை மீண்டும் மீண்டும் பலவீனமாயிட்டீங்க. பலவீனம் ஒருத்தரை போய் நீ என்னப்பா உடம்பு சரியாம இருக்குன்னு சொல்ற மாதிரி நல்லா இருக்கிறாளா? இது ஒரு திட்டமிட்டே செய்யறீங்களா திமுக? நீங்க வந்து யாரும் அப்படி நினைக்கணும். அவருக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான எச்சரிக்கைன்னு இருந்தா என்ன அப்படி எடுக்கலாமா? இல்ல, பராசக்தியில இருக்கிற வசனம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. உங்களுக்கு ஏன் அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறைன்ற மாதிரி திமுகவுக்கு என்ன அக்கறைன்ற அதிமுக பத்தி. உண்மையிலே நான் கூட பல நேரங்களில் நினைப்பேன், அவங்க வந்து அந்த அக்டோபஸ் கையில மாட்டின மாதிரி போய் மாட்டினாங்க. இது வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, ஏடிஎம்கேக்குள்ள பிரச்சனை, ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும். இந்த பிரச்சனைக்கும் அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது அதிமுகவின் கருத்தியலுக்கு நேர் எதிர்மறையான கருத்தியலை கொண்ட பாஜக, அவங்க இன்னொரு கட்சி, அவங்கள்ட்ட இவங்க பஞ்சாயத்து போகுது. இவங்களுக்கு சீனியர்ஸ் இல்லையா? எத்தனை சீனியர்கள் இருக்காங்க? தீர்க்க முடியலையா? அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, டேய் இதுதான் சிவசேனாக்கு நடந்து நமக்கு நடந்துடும், பல மாநிலங்கள் நடந்து நமக்கு நடந்துடும், பயந்து நிச்சயம் ஓடி வந்து வழியாக நிற்காங்க. அதான் வெளியில வந்தாச்சு இல்ல, திரும்பவும் நீங்க பாஜகவோட அவரை சம்பந்தப்படுத்தி எச்சரிக்கை தான். இப்ப உங்களுக்கு ஒன்று அதிமுக மீது இது கரிசனமா இல்ல பாஜக மீது இருக்கிற பயமா? உதயநிதி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி புரிஞ்சு? நாங்க வந்து நீங்க பயம்னு உள்ளதை விட்டுருங்களா, இந்த தேசத்திற்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஆபத்தை திமுக உணர்ந்திருக்கிறது. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல அதிமுகவே இருப்பதுதான் சரின்றதுதான் நீங்க உங்க என்ன இருக்கிறது வந்து அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து. இல்ல, உங்களுடைய இது வந்து இந்த பிரச்சனை, இந்த களத்தை வந்து திமுக அதிமுகனே இன்னும் ஒரு அப்படிதான் இருக்குதுன்னு சொல்ல நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை களம் திமுக அதிமுக தான் இருக்குது. அப்படியா? அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க இது வந்து காஸ்ட் போலரைசேஷன், ரிலிஜியஸ் போலரைசேஷன், இது ஒன்று நிற்காது. நீங்க இதை வச்சு நீங்க வந்து பாஜக வளர்ந்துட்டுன்னு சொல்லி வந்து முட்டாள்தனம் அப்படி ஒண்ணுமே இல்லை. ஆனா திரு ஹெச் ராஜா இதே அக்னி பரீட்சை நேர்காணல்ல என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவில் இருக்கிற வாக்கு வங்கி வந்து பாஜகவை நோக்கி திரும்புது, அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா திமுக எதிர்ப்பு தான், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு தான். அதை நாங்க செய்யறதுனால அதிமுக வாக்குகள்லாம் எங்களை நோக்கி நகர்றதுனால நாங்க அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி எந்த ஏடிஎம்கே தொண்டனாவது பேசி கேட்டிருக்கீங்க? அண்ணாவின் பேரை தாங்கியிருக்கக்கூடிய கட்சி அது, திராவிட இயக்க முழக்கத்தை தாங்கியிருக்கக்கூடிய கட்சி அது. ஐம்பெரும் முழக்கம் எப்படி திமுகவுக்கு பொருந்துமோ அதே மாதிரி அதிமுக பொருந்தி இருக்கணும். ஏன்னா அந்த முழக்கத்தை முன்வைத்தவர் அண்ணா. அப்ப ஐம்பெரும் முழக்கம் வந்து பாஜகவினுடைய சித்தாந்தத்தை உடைக்கக்கூடிய முழக்கம். அப்போ ஹெச் ராஜா என்ன செய்யாரு, அவரு நூல் போட்டு பார்க்காரு. இது பல தடவை அங்கே போட்டாச்சு, அதிமுக காரம் பிஜேபி டிஎம்கே வரக்கூடாது. இது வந்து ஒரு தவறான ஒரு நரேட்டிவ். அதிமுக தொண்டர்கள் அப்படி நகர்றதுக்கு வாய்ப்பே அவசியமே கிடையாது. நீங்க வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், ஒரு பலமான இடத்துல போக்கு நம்ம பார்ப்போம். நீ அதிமுக பலத்தில் 3-1 நீ வரலையே இன்னும் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் அங்கே என்ன பேச போறிய? ஆனால் பல இடங்கள்ல நாங்கள் 3வது இடத்துக்கு அதிமுகவை தள்ளி இருக்கோம், 4வது இடத்துக்கு தள்ளி இருக்கோம். இதுதான் எங்களோட டிப்பிக்கலா. நீங்க திருநெல்வேலி எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா கன்னியாகுமரி எடுத்துடும், இல்லைன்னா ஓபிஎஸ் தொகுதி எடுத்துடுங்க. எப்படி வந்தாங்க? அங்கே அரசியல் கட்டமைச்சு வந்தாங்களா, இல்லை இவங்க பிஜேபி கொள்கையை ஏற்று வந்தார்களா, இல்லை மக்கள்லாம் மோடி அவர்களுக்கு வாக்களிக்கணும் வந்தாங்களா? அங்கே வந்து காஸ்ட் போலரைசேஷன், ஜாதிய ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒரு நம்பரை காட்டிட்டாங்க. இந்த நம்பர் வந்து நிற்காது. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பலமான போட்டியை தர வாய்ப்பு இருக்குமா? அது அவங்களுடைய கதை. எங்களை பொறுத்தவரையில் அவங்க ஒருங்கிணைஞ்சாலும் சரி, கூட்டணி சேர்ந்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, திமுக வந்து நீங்கள் வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல் ஆர்கனைசேஷன், நீங்கள் வந்து கீழே வர கட்டமைக்கப்பட்ட ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட இயக்கம். ரெண்டாவது வலுவான ஒரு தலைமை, வலுவான ஒரு கொள்கை. இப்போ இது இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதுக்கு எதிர்ப்பது என்பது அவ்வளோ ஈஸி இல்லை. இட்ஸ் ஏ உட்டோப்பியன் தாட். இல்லை, முதல் முறை நீங்கள் 2019 தேர்தல் பார்க்கிற போது மோடி அவர்கள் வேணுமா வேண்டாமா, அடுத்து வந்து திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா, திரும்ப மோடி அவர்கள் வரணுமா வேண்டாமா, முதன்முறையாக உங்களுக்கு ஆசிட் டெஸ்ட், நீங்கள் வரணுமா வேண்டாமா, உங்களுக்கு நடக்க போகிறது தான் 26, அதில் உங்களுக்கு சவால் இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் எந்த தேர்தலுமே சவால் தான், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி. ஏன்னா தேர்தலில் வந்து
எதுவும் எப்பவும் நடக்கலாம். ம். ஆனால் ம். தேர்தலை திமுக எப்படி கையாளும்? இவங்க நினைக்க எனக்கு சும்மா இருப்போமா? ம். நாங்கள் சும்மா இருப்போமா? ம். இபிஎஸ் என்ன வேணா செய்யுங்க, ஓபிஎஸ் என்ன வேணா பண்ணுங்க, பிஜேபி என்ன வேணா பண்ண, சும்மா வாய் பார்த்துட்டா இருக்க போகிறோம். அவங்க 10 பேர் களத்தில் இருந்தால் நாங்கள் 50 பேர் களத்தில் இருக்க போகிறோம். ஆனா இந்த முறை உங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்ற அஸ்திரம் கை கொடுக்காது. தேர்தல் இப்ப நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு தான் ஏன் நீங்க எதிர்மறை கருத்துக்கு போனோம்? இல்ல நேர்மறைக்கு வாங்க. நீங்க எப்போதுமே பாஜக எதிர்ப்புன்றது தானே உங்க ஒற்ற புள்ளியா இருந்தது. அது இந்த இல்ல, கூட்டணி அப்படி இணைச்சது இல்ல. இல்ல. அதான் நீங்க வந்து இந்த விவாதங்கள்ல வந்து ம். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. ம். எல்லாரும் வந்து எதிர்மறை விவாதங்களை வைக்காங்க, நேர்மறை விவாதங்களை வைப்போம். இப்போ நீங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்லியதை விட ம். எங்களை மாதிரி சொல்லுங்க, நாங்கள் சமூக நீதி, மதசார்பின்மை, ஜனநாயகம் அதை முன்னிலைப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தியா நீங்க பாஜக இப்ப இல்ல வந்தது. இல்ல, இப்ப திமுக 75 வருஷமா இப்ப நீங்க இந்த செயல்பட்டு சமூக நீதி இந்த விஷயங்கள்லாம் முன் வச்சீங்கன்னா என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கும்னா, நான் ஏன் எதிர்மறையா சொன்னேன்னா பாஜகன்னா நேரெதிர் சித்தாந்தம். அப்ப உங்களுக்கு எளிதா இருந்தது. இப்ப அதிமுகவும் உங்களோட எல்லாத்துலயும் ஒத்து போற இதுதானே, அதே தானே அவங்களும் சொல்ல போறாங்க. நாங்களும் சமூக நீதி தான். அதுவும் கடைபிடிக்கலையா? இப்ப இபிஎஸ் கடைபிடிக்கிறாரு வெளியில வந்து. கடந்த காலங்களில் கடைபிடிக்கல. இப்ப நீங்க இப்ப இருக்கிற அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லாத அதிமுக இப்ப உணர்ந்திருக்கிறான்னு சொல்லிதா? அப்படித்தானே வெளில வந்து சொல்றாங்க. பொறுத்துறது பாப்போம். இன்னமும் பொறுக்கணுமா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலே சந்திச்சாரு. 2 வருஷத்துல மக்கள் ஒத்துவிடாவளா? மக்கள் செயல்பாடு மூலமா தான் அப்படி பண்ண முடியாது. அவங்க வந்து ஒர்க் பண்ணணும், அவங்க இனி வேலை செய்யணும், அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க உள்ள தெளிவா சொல்லணும். அப்படி அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் அவங்க பண்ண வேண்டியிருக்கு.